என்னங்க நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை? ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகணும்னாக்கா எத வேணாலும் பேசி போடுவாங்களா? நாட்டு சர்க்கரைக்கும், வெள்ள சர்க்கரைக்கும் பெருசாலாம் ஒண்ணும் வித்தியாசம் இல்லங்க. ஏன்னா நியூட்ரிஷன் லெவல்லயும் சரி, சுகர் லெவல்ஸ்லயும் சரி, 2ம் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படின்னு நெறைய வீடியோஸ் பார்த்திருக்குவீங்க. அண்ட் இதுல சேடஸ்ட் பார்ட் என்னன்னா, நெறைய டாக்டர்ஸே இந்த மாரி பேசி போட்டிருக்காங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல எந்த சுகர் பெஸ்ட்ன்னு பார்க்கறத விட, வொர்ஸ்ட் எதுன்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு எது யூஸ் பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இப்போ நம்ம 2ஓட ப்ராசஸையும் பார்த்துடலாம். ப்ரவுன் சுகர் எப்படி பண்றாங்க? கரும்பு கரும்புலேருந்து சாறு எடுத்து, அந்த சாறை ப்ராசஸ் பண்ணி, ஹீட் பண்ணி, அந்த மொலாசஸை ஹீட் பண்ணி, அதை வந்துட்டு ஒரு கட்டியா மாத்தி, அதை பவுடரா பண்ணி விற்கிறது தான் ப்ரவுன் சுகர். அண்ட் ஒயிட் சுகர் எப்படி பண்றாங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. அண்ட் அது மேல என்ன கொஞ்சம் சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சல்ஃபர்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு டேஞ்சரஸான ஒரு கெமிக்கல். அது சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு எப்படி சொல்றது, அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான நோய்ங்க வரவங்க. என்ன இதுல ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அது சாப்பிட்டதுனாலதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதாங்க, பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம். அண்ட் இப்போ சில வருஷமாவே வெள்ளை சர்க்கரையோட டேஞ்சரஸை பத்தி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸும் வந்துடுச்சு. அண்ட் நிறைய வெள்ளை சர்க்கரை விட்டுட்டு ப்ரௌன் சுகருக்கு மாறவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாலாம் அந்த நியூட்ரிஷன் வேலையை பத்தி யோசிச்சு மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஒரு காமன் பர்சனா என்னோட மைண்ட் செட் என்னன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம். கெட்டதுன்னு தெரிஞ்சா அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? சிம்பிளுங்க, அவ்வளவுதான். இந்த பாடி நம்மளுக்கு இந்த நேச்சர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்க. இதுக்கு நம்ம நல்லது செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் கெட்டது செய்யாம இருக்கலாமே. சின்ன சின்ன விஷயத்த ஃபாலோ பண்றதுனால நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா எதுக்காக நம்ம இதை பண்ணக்கூடாது? அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிச்சன்ல ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்றது மூலியமா நம்ம லைஃப் ரொம்பவே ஸ்மூதா போகும். அது என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.